இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அதனுடைய அடிப்படையில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒரு மிக முக்கியமானது இந்த சிலம்பம். இப்போது அது விளையாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலகட்டத்தில் அது ஒரு போர்க்கலையாக பார்க்கப்பட்டது. நிறைய பேர் பண்டைய காலகட்டத்தில் எங்களுடைய தமிழர்களுடைய போர்க்கலைகளில் இந்த விஷயம், அதாவது சிலம்புன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. ஒரு போருக்கு செல்கின்ற நேரத்தில் கூட சிலம்பு சார்ந்த விஷயங்கள், அந்த கலையை தெரிந்தவர்கள் முக்கியமாக பார்க்கப்படுவார்கள். தனித்துவம் மிக்கவர்களாக அவர்கள் பேணப்படுவார்கள். இந்த மாதிரியான ஒரு மரபு வழியாக தமிழர்களுடைய பண்பாடு அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்டது. சங்க இலக்கியங்கள்ல கூட சிலம்பு பற்றிதான பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுல அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல கூட இந்த சிலம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல மிக முக்கியமான தகவல்களும், அது சார்ந்த கலைகள், அதை எப்படி அடுத்த சந்ததிகளுக்கு பரப்ப வேண்டும் என்ற பல மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலம்பு ஒரு வேட்டையாடுகின்ற தொழிலாகவும் அல்லது ஆயுதமாகவும் தற்காப்பு சார்ந்த விஷயமாக பயன்படுத்தப்பட்டாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் சிலம்பு என்றது ஒரு மிக முக்கியமான பாரம்பரிய கலையாக, பண்பாட்டோடு தொடர்படுத்தப்பட்ட ஒரு கலையாக பார்க்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட கலையை வளர்த்தெடுக்கின்ற மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரைத்தான் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கணும். அவருடைய பெயர் ராமர் திவாகரன், சிலம்பு ஆசிரியர். அதை விட கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்னொரு ஆசிரியராக அவர் கடமையாற்றுகிறாரு. எனவே சிலம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல அவர் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள், அது பற்றி நாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, ஓகே. சிலம்பு என்ற ஒரு விஷயம் எங்களுடைய பண்டை தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்கின்ற போது, அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற போது ஒரு பிரமிப்பு இருக்கு. அண்ட் ஏன் அப்படின்னு சொன்னா, பண்டை தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியத்திலிருந்து உருவான ஒரு விளையாட்டு, ஒரு போர்க்கலை அப்படின்னு இதை நாங்கள் சொல்லலாம். எனவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலம்புன்றது ஒரு விளையாட்டா அல்லது போர்க்கலையா அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு போர்க்கலையாக பார்க்கப்பட்டாலும் கூட இப்போது அதை ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்க்கின்ற தன்மை காணப்படுகிறது. எனவே இப்ப இருக்கின்ற சந்ததிகளுக்கு, இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு இந்த சிலம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற போது இதில் ஒரு சந்தேகம் இருக்கு. இது ஒரு போர்க்கலையா அல்லது விளையாட்டா அப்படின்னு நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சிலம்பம் அப்படிங்கிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான ஒரு கலை. இதில் அகத்தியர் சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒருத்தராக பார்க்கப்படுறாரு. அகத்தியர் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதாக. சிலம்பம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்ப காலத்து தற்காப்பு கலையினுடைய தாய்க்கலை சிலம்பம். மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள எப்போ ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சானோ, அதாவது ஒரு குச்சியோ கம்போ எடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ள எப்போது ஆயுதத்தை எடுத்தானோ அங்கிருந்தே சிலம்பம் ஆரம்பிக்கிறது. அதனால தற்காப்பு கலை உலகத்தில் உள்ள எல்லா தற்காப்புகளினுடைய தாய்க்கலையாக சிலம்பம் பார்க்கப்படுகின்றது. அப்போ தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக எடுத்த ஆயுதம் போர்களையும் பயன்படுத்தும் போது அது போர்க்கலையாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த சிலம்பம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒன்று முருகனோடு சம்பந்தப்பட்ட சிலம்பம் அப்படிங்கிற சிலம்பன் அப்படிங்கிற முருகனுக்கு பேர் இருக்கனால அவரோடு சம்பந்தப்பட்டனால அது சிலம்பம் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும், அதற்கு பிறகு ஓசை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் வந்ததாகவும் சில வரலாறுகள் சொல்லப்படுது. அது இல்லாமல் சிலம்பத்தில் நுனியில் அடிக்கப்படுகின்ற வளையம், அந்த வளையத்தை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுது. அப்போ இப்படிப்பட்ட சிலம்பக்கலை ஆரம்ப காலத்தில் போர்க்கலையாக இருந்து, அதற்கப்புறம் தற்காப்பு கலையாகவும் இருந்து, விளையாட்டாக, அது மட்டுமல்ல மேடை சார் நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகளாகவும் சிலம்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நடனமாக சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற வகையில் ஒரு நடனமாகவும் அது பார்க்கப்படுகிறது. இந்த விளையாட்டாக ஏன் இப்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு தற்காப்பு கலையாக, ஒரு போர்க்கலையாக இன்றைக்கி ஒரு இளம் தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்ப்பதற்கு பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. அதை ஒரு விளையாட்டாக கொண்டு போகும்போது, இது வேற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கராத்தே அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் முழு தொடுகை முறை, சண்டைக்காக பயன்படுத்தப்பட்ட கலை. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க அது வளர்ச்சி அடைந்ததுன்னா, விளையாட்டாக கொண்டு வரும்போது அது சர்வதேச தரத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு விளையாட்டாக தான் இன்னைக்கு கராத்தே இருக்குது.
அப்போ இதற்கு காரணம் அது ஒரு விளையாட்டாக கொண்டு சேர்த்தது. அப்போ விளையாட்டாக கொண்டு சேர்க்கும் போது தான் தமிழர் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி 22 நாடுகளில் சிலம்பம் விளையாடுறாங்க. தென் தமிழகத்தில் ஆரம்பித்த சிலம்பம் இன்றைக்கி 22 நாடுகளில் சிலம்பம் இருக்குது. சிலம்ப அமைப்புகள் இருக்குது. சர்வதேச போட்டிகள் நடத்தப்படுது. அப்போ இப்படி இப்போ மலேசியா, சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா 25 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான சிலம்பக்கலை இதற்காரணமாக தான் ஒரு விளையாட்டாக, அது குறிப்பாக தொடுச்சிலம்பம் அப்படிங்கிற பகுதியில் அது ஒரு விளையாட்டாக கொண்டு சேர்க்கப்படுது. இந்த சிலம்பம் என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி கற்க ஆரம்பிச்சிங்க? அதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நிறைய பேர் வந்து அதை கற்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆர்வம், ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்தபடியாக தான் அதை வந்து அதுக்குள்ள ஒரு ஈடுபாடு வந்து இருக்கு. உங்களுக்குள்ள அந்த ஈடுபாடு எப்போ வர ஆரம்பித்தது? எதனுடைய அடிப்படையில் நீங்கள் கற்க ஆரம்பிச்சிங்க? எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய பரம்பரை மதுரையிலிருந்து மதுரை வம்சாவளியை சார்ந்தவர்கள். இலங்கைக்கு வந்து சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய தாத்தா ஒரு சிலம்ப ஆசான் மதுரையில். அவருடைய அப்பா பரம்பரையாக சிலம்பம். அந்த அடிப்படையில் எனக்கு 4-5 வயதிலிருந்தே சிலம்பத்தில் ஆர்வம். அப்போ சிலம்பத்தை அந்த காலத்துலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடும்பத்துக்குள்ளேயே நான் சிலம்பம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமா இன் சிலம்பம் இந்தியாவில் முறையாக நிறைவு செய்திருக்கேன். அது இல்லாமல் இந்தியாவில் பல்வேறுபட்ட ஆசான்களிடம் சிலம்ப பயிற்சிகளை பெற்றிருக்கேன். சமகாலத்தில் வந்து இந்த சிலம்பம் எப்படியான முக்கியத்துவம் வந்து இதுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது? இப்போ ஒரு பாரம்பரிய போர்க்கலையாக இருக்கின்ற இந்த சிலம்பத்தை வந்து சில இடங்களில் வந்து சில சந்தர்ப்பங்களில் அது மருவி போகின்ற ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாக்கப்படலாம். அது கால மாற்றம் அதுக்குரிய வழிவகைகள் வந்து செய்யும். எனவே இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு போர்க்கலை, தமிழர்களுடைய மிக முக்கியமான கலை, தற்காப்பு கலைக்கினுடைய ஒரு அடிநாதமிட்ட கலை அப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்கள் சொல்ல முடியும். எனவே சமகாலத்தில் இதனுடைய முக்கியத்துவம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டால், இப்போ இந்த கடந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் சிலம்பத்து குறிப்பாக தமிழ்நாட்டில் 3 விதமான இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அரசு தொழிலுக்கு போகணும்னா சிலம்பத்தில் தேசிய மட்டம், மாநில மட்ட போட்டிகளை வெற்றி பெற்றவங்களாம் இன்றைக்கி அரசு தொழிலுக்கு போகலாம். அதே மாதிரி இப்போ கடந்த வாரம் நான் மலேசியாவில் ஒரு போட்டியில் நடந்துக்கிறது. மலேசியா அரசாங்கம் அந்த சிலம்ப போட்டி எடுத்து நடத்தியிருந்தாங்க. எங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கியிருந்தாங்க. அப்போ அந்த நாடுகள் என்ன செய்யுதுன்னா, இந்த தற்காப்பு கலையினுடைய அல்லது இந்த சிலம்பக்கலையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு அந்த கலைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி சிங்கப்பூர் சிலம்பம் சொசைட்டிங்கிற பேரில் சிலம்பம் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயும் பல்வேறு மாநிலங்களிலையும் வேறு மொழிகளில் சொல்லப்பட்டாலும் மஸ்தானி, பல்வேறு மொழிகளில் லத்தி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த சிலம்பக்கலையை வளர்த்தெடுத்துட்டு வராங்க. அப்போ அதே மாதிரி இலங்கையிலையும் தமிழர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இனத்தவர்கள் பரம்பி வாழ்ந்தாலும் தமிழர்கள் நீண்ட கால வரலாற்றை கொண்டவர்கள். அப்போ இலங்கையிலும் அது மாதிரி சிலம்பக்கலைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமே. இதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகள் கிட்டத்தட்ட 13-14 வருடங்களாக அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரோம். இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளை வந்து உதாரணமாக வந்து சொன்னீங்க. இலங்கையில் அதுக்குரிய முயற்சிகள் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி. இப்போ இலங்கையில் இருக்கிற தமிழர்களும் மிக பாரம்பரியமிக்க ஒரு தமிழர்கள். அவர்களுடைய பண்பாட்டிலையும் கூட சிலம்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கு. எனவே இலங்கையில் நீங்கள் முன்னெடுக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன, இந்த சிலம்பம் சார்ந்த விஷயங்கள்? சிலம்பம் சார்ந்து இலங்கையில் ஆரம்ப காலத்திலேருந்து சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது எப்படி இருந்துச்சுன்னா, வெறும் திருவிழா காலங்களில் சுற்றுற மாதிரியும் அல்லது வெறும் அலங்காரத்தை அடிப்படையாக கொண்ட சிலம்பம் மட்டும் இருந்துச்சு. இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்களில் வடக்கு, கிழக்கு, மலையகம், கொழும்பு எல்லா பிரதேசங்களிலுமே சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, வெறும் அலங்காரமாக அல்லது ஒரு திருவிழா காலங்களில் ஒரு நிகழ்வுக்காக அல்லது அப்படி சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் டிப்ளமா படித்ததுக்கப்புறம் நான் யோசிச்சேன் என்னென்னா, இதுக்கான ஒரு தேசிய அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கை சிலம்ப சம்மேளனம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம். அதில் பல்வேறு பிரதேசங்களில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, புதுசாக சிலம்பம் படிக்கக்கூடியவங்க அல்லது சிலம்பம் ஓரளவுக்கு அந்த திருவிழா காலங்களில் விளையாடக்கூடிய ஆக்கெல்லாம் எடுத்து அவங்களுக்கான முறையான சிலம்ப பயிற்சிகளை வழங்கி இப்போ இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்களையும் சிலம்ப வகுப்புகள் நடைபெறுகிறது. மாகாணம், மாவட்ட, தேசிய, சர்வதேச போட்டிகள் அளவுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். கலாச்சார திணைக்களத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்டு பதிவு பண்ணப்பட்ட அமைப்பினூடாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் விளையாட்டு அமைச்சில் பதிவு செய்கிறதுக்கான அதிகமான கட்ட வேலைகள் நிறைவடைந்திருக்கு. இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்கிற நேரத்தில் அதில் ஏதாவது சிரமங்கள் இருக்கா? அதில் ஏதாவது என்னென்ன நுணுக்கங்கள் வந்து பார்க்கப்படுது? உண்மையாக சிலம்பம் வந்து சரியாக படித்து வரணும்னா
குருகுல கல்வி அடிப்படையில் 12 வருட காலங்கள் படிக்க வேண்டும். இப்போ அப்படியான கட்டமைப்புக்குள்ளே வேகமாக எதையும் கற்றுக்கொள்ள தான் விரும்புகிறாங்க. நீண்ட காலம் ஒரு குரு கீழே தங்கியிருந்து கற்றுக்கொள்கிறதெல்லாம் குறைவாக இருக்குது. இப்போ அப்போ இதற்கேற்ற மாதிரி நாங்கள் பாடத்திட்டங்களை அந்த காலப்பகுதிகளை குறைவாக அமைத்து பாடத்திட்டங்களை அமைத்திருக்கோம். அந்த அடிப்படையில் அவங்க அந்த கலையை கற்றுக்கொள்ளலாம். இப்போ விளையாட்டாக கற்றுக்கொள்ளனால நிறைய பேர் ஆர்வமாக கற்றுக்கொள்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் இலங்கை சிலம்ப சம்மேளனம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா சிலம்பம் அப்படின்னா என்னன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இலங்கை முழுக்கல்ல இலங்கை சிலம்பம் சம்மந்தமாக சர்வதேச அளவில் தெரிஞ்சிருக்கு. சர்வதேச வேர்ல்டு யூனியன் சிலம்ப ஃபெடரேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டாகவும் நான் இருக்கேன். இலங்கை சிலம்ப சம்மேளனத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருக்குது. அது இல்லாமல் USF-னுடைய டெக்னிக்கல் டைரக்டராகவும் நான் இருக்கேன். இப்போ இலங்கை சிலம்பம் சம்மந்தமாக சர்வதேச அளவில் பேசக்கூடிய மாதிரி ஒரு நிலை தோற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி பல்வேறு பிரதேசங்களையும் பல்வேறு நிகழ்வுகளுக்காகவும் சிலம்ப நிகழ்வுகளை கேட்குறாங்க. இன்றைக்கி கடைசியாக நடந்த இலங்கையினுடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாக சொல்லப்படுகின்ற அங்கம்புரா நிகழ்வில் கூட தாமரை தடாகத்தில் நடைபெற்றது. அதில் கூட சிலம்பத்தினுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம பண்ணியிருந்தோம். பல்வேறு நிகழ்வுகளுக்கு இன்றைக்கி நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாணவர்கள் அதை விரும்பி கற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சொல்கிற மாதிரி ட்ரெடிஷன் இஸ் ஃபேஷன், பாரம்பரிய இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ நான் மலேசியாவில் லாஸ்ட் வீக் போயிட்டு பார்க்கும்போது அங்கே உள்ள மலாய்க்காரங்க சிலாட்டு அப்படிங்கிற அவங்களுடைய தற்காப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி சீனர்கள் ஊஷு கும்ஃபு போன்ற தற்காப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழர்கள் சிலம்பம் அப்படிங்கிற நம்மளுடைய தற்காப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி இலங்கையிலும் இப்போ அதிகமாக அந்த நிலைப்பாடு தோற்றம் பெற்றிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிலம்பம் என்ற ஒரு விஷயம் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சிலம்பம் அப்படிங்கிறது தமிழருடைய ஒரு அடையாளம், ஒரு தனித்துவமான விஷயம். அது இல்லாமல் ஒரு கலை, ஒரு வீரம். நம்ம தமிழர்கள் அப்படின்னா வீரம்னு பேசுகிறோமே, அந்த வீரத்துக்கு அடிப்படையே இந்த சிலம்பக்கலை தான். தமிழர்கள் வீரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சிலம்பக்கலை. அப்போ இன்றைக்கி நான் ஒரு பாடசாலையில் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியராக மட்டும் இருந்திருந்தால் அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையில் இருந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது சிலம்பம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தெரியக்கூடிய அடையாளமாக இன்றைக்கி சிலம்பம் என்னை வளர்த்து விட்டுருக்கு. அதற்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன். அடுத்து நம்மளுடைய கலையை காக்க வேண்டியது இது பரம்பரை வழியாக கடத்தப்பட்டது. நீங்கள் சிலம்பம் செஞ்சிருக்காட்டி பரவாயில்ல, உங்களுடைய பூட்டனோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் சிலம்பத்தை, அந்த ஜெனட்டிக் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தமிழர்கள் சிலம்பத்தை வேகமாக கற்றுக்கொள்ளலாம். இப்போ மற்ற ஒரு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸோ ஜப்பானீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸோ தாய்லாந்து மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறத விட நம்மளுடைய சிலம்பத்தை கற்றுக்கொள்வது அவர்கள் இலகுவாக இருக்கும். ஏன்னா அது பரம்பரை வழியாக யாரோ ஒருத்தர் நம்மளை பரம்பரையை கற்றிருப்பாங்க. அதனால் இந்த கலை நம்மளுடைய தனித்துவத்தை பாதுகாக்குது. அதனால் இதை பயில்றதுனால நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த கலையை நான் சொல்லிக் கொடுக்குறேன், அல்லது இன்றைக்கும் ஒரு சிலம்பம் மாணவனாகத்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கலை நம்மளை ஒரு அடையாளமாக வளர்த்திருக்கிறது. அதற்காக இந்த கலையை கற்றுக்கணும் ஆசை. எந்த வயசில் நீங்கள் கற்க ஆரம்பிச்சிங்க? நான் 4 வயசுலேருந்து சிலம்பம் கற்று ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இந்த மனசை கட்டுப்படுத்துறத சிலம்பத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுடைய மனசை சில வேளைகளில் எங்களுடைய மனசு ஒரு அலைபாய்கின்ற தன்மை காணப்படும். இது சரியா, இது பிழையா, அல்லது சில விஷயங்களுக்காக நாங்கள் ஆசைப்படுறது, சில விஷயங்களை அதிகமாக உள்ளெடுத்துக்கொள்வது. எனவே அந்த மன ஓட்டம் சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கும். எனவே இந்த மாதிரியான குழப்பங்களில் அந்த சூழ்நிலைகளை பாதிக்கப்படுகின்ற ஒருத்தர் சிலம்பம் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால் அதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை சிலம்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிலம்பத்தை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை சிலம்பம்னு ஒன்று விளையாடுவோம். அது சொல்கிறது என்னென்னா 2 கையிலும் 2 சிலம்பத்தடிகளை வைத்து விளையாடும் போது இந்த மூளை முன்னான் அல்லது சிறுமூளை பெருமூளைன்னு சொல்லப்படுற இந்த 2 மூளைகளும் சிறப்பாக செயல்படும். ரத்தோட்டம் பித்தம் வாதம் கபம் போன்ற அந்த இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி நம்மளை புராதன காலத்திலேயே சொல்கிறாங்க. சிலம்பம் விளையாடும் போது இது மாதிரியான நோய்கள்லாம் வராது. அடுத்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். எப்படி நான் வளமையாக வலது கை நல்லா இயங்கக்கூடியவங்க வலது கை மட்டும், இடது கை இயங்கக்கூடியவங்க இடது கை மட்டுமே அதிகமாக பயன்படுத்தும். ஆனால் சிலம்பம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 கையிலையுமே பயிற்சி பண்ணுறதுனால நம்மளோட உடல் ஆரோக்கியமும் ஒரு கன்சன்ட்ரேஷன், ஒரு விஷயத்தில் எவ்வளோ தான் மன அழுத்தங்களுக்கு மத்தியில் அந்த இடத்துல சிலம்பம் பண்ண போயிட்டாலும் ஒரு கன்சன்ட்ரேஷன் இருக்கும். அடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட தன்னை பாதுகாத்துக்க இயலும். ஏன்னா சிலம்பம் அப்படிங்கிறது வெறும் தடிகளை அடிப்படையாக கொண்டது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே நிறைய வகைகள் இருக்குது. குத்து வரிசை இருக்குது, வெறுங்கை பயிற்சி, வெறுங்கை போர்
முறைகள் இருக்குது. அது இல்லாமல் வேல்கம்பு, சுருள்வாள், கத்தி, வாளும் கேடயமும், பிச்சுவா, செடிக்குச்சி விளையாட்டு, இப்படி சொல்லி பல்வேறு விளையாட்டுகள் இருக்குது. பல்வேறு தற்காப்பு கலை வடிவங்கள் இருக்குது. இது தன்னை பாதுகாத்துக் கொள்றதும் தன்னம்பிக்கையுடையவர்களாக மாற்றும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மனத்தை பாதிக்கக்கூடிய நிகழ்வு நடந்துட்டாலும் தற்கொலை அல்லது அடுத்த கட்ட மாணவர்கள்லாம் ஒரு ரிசால்ட்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னோன்னு மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க. ஒரு வார்த்தை வீட்டில் ஏசிட்டா மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க. இது எங்கே பிரச்சனை? அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது. அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அதுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை சிலம்பம். அப்போ புராதன காலத்துலேருந்து மன்னர்கள்லேருந்து எல்லாமே பயின்றாங்க. இப்போ சோழர் காலத்தில் இப்போ 18 வகையில் சிலம்பம் இருந்தால் கூட சோழர் காலத்திலும் 72 வகைக்கு அதிகமான சிலம்ப கலைகள் இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு அதனால தான் அப்படி வீரமாக இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி தன்னம்பிக்கையுடைய, வீரமுடைய, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சிறுவர்களை, பெரியவர்களை, இளைஞர்களை உருவாக்கக்கூடியது இந்த சிலம்பக்கலை. பொதுவாக இந்த சிலம்ப கலையை வந்து பார்க்கின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அடையாளப்படுத்துகின்ற ஒரு தன்மை வந்து இருக்கா? இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இதை வந்து இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தன்மை இப்போது வரைக்கும் இருக்கு. அது வந்து சரியாது? முக்கியமான ஒரு கேள்வி. இது ஏன் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இது ஒரு சின்ன வரலாற்று சம்பவத்தோட சொல்கிறேன். என்னன்னா, ரொம்ப கிட்டடியில் உள்ள வரலாற்று சம்பவத்தோடு தான் 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏஷியன் இண்டோர் கேமுக்குள்ளே சிலம்பத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஈடுபட்டாங்க. அப்போ ஈடுபட்டு டெமோ ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது, முதல் ஒரு ஈவெண்ட்டை பரிச்சயப்படுத்துறதுக்காக போடுறது. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதிகள் பெற்றபோது சாதி அடிப்படையில் சிலம்ப பிரிவுகளாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சாதி, முதலியார் வெட்டு, ஒரு பீமன் வரிசை, குறவஞ்சி, அப்படி பல்வேறு சாதி அடிப்படையில் கொண்டு இது இந்த சாதிக்குரிய விளையாட்டாக இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் நாம் பார்த்தோம் என்னென்னா, அதுக்கப்புறம் வந்த தலைமுறைகள் அதை ஏற்கவில்லை. இப்போ வந்து சிலம்பம் பொதுவானது, இன்றைக்கி எல்லாமே படிக்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு ஆயிடுச்சு. இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள விஷயங்கள் இப்போது இல்லை, குறைஞ்சிருச்சு, மறுபடியும். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் உரிய ஒரு விளையாட்டாக, கலையாக இது வந்து பார்க்கப்படுகின்ற நேரத்தில் நிறைய பேர் இதை வந்து கற்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்போ கட்டாயம் இப்போ வந்து இன்னைக்கு பொதுப்படையாக இருக்குது, எல்லாமே வந்து கற்றுக்கலாம். யாருக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கட்டம் இருந்துச்சு, அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் இந்த இனத்தவர் இதை படிக்க வேண்டும், இந்த இனத்தவர் சிலம்பத்தில் இந்த வரிசையை தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டமைப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ எல்லாமே எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இளைய தலைமுறை அதை நேசித்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சர்வதேச அளவில் இப்போ இன்னைக்கு பார்த்தா சுவிட்சர்லாண்டில் கூட என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு சிலம்ப ஃபெடரேஷன்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாம் இன்னைக்கு சிலம்பம் நடக்குது. கனடாவில் இருக்காங்க. இன்னைக்கு பல்வேறு நாடுகள் எல்லாம் சிலம்பம் ஆரம்பித்து நல்ல வெற்றிகரமாக செஞ்சுட்டு போகிறாங்க. இலங்கையில் அந்த பாகுபாடு பிரிவினை வந்து இருக்கா இப்போ வரைக்கும்? இல்லை, இலங்கையில் அவ்வாறான பாகுபாட்டு பிரிவினை இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஆசானி கீழே ஒரு ஸ்டைலை ஃபார்ம் பண்ணி விளையாண்டுட்டு வந்திருந்தால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஆனால் போட்டின்னு வரும்போது பொது விதிமுறைக்குள்ளே வரும். இப்போ அந்த ஆசான் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, என்னுடைய ஆசான் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த விளையாட்டை நான் என்ன சொல்கிறேன்னா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி வேறொரு ஆசான் அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கோ அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் விளையாட்டு அல்லது போட்டி நிகழ்ச்சின்னு வரும்போது பொது விதிமுறைக்கு அமைய நாங்கள் போட்டிகளில் பங்கு பெற்றோம். இந்த போட்டி விதிமுறைகள் அதில் வந்து இந்த சிலம்பத்துக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விதிமுறைகளுடைய அடிப்படையில் வந்து இலங்கையில் வந்து போட்டிகள் நடத்தப்படுகிற, பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாட வேண்டும் என்று சொன்னால் அது என்னென்ன வரைமுறைகளில் அந்த போட்டிகள் எல்லாமே வந்து உங்களுடைய அமைப்பு மூலமாக வரையறை செய்யப்பட்டிருக்கு? அந்த வரையறை என்ன, போட்டிகளுக்குரிய வரையறைகள்? இப்போ போட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த விளையாட்டுன்னு சிலம்பம் அடிக்கடி பேசும்போது வாரது பிரதானமானது தொடுமுறை சிலம்பம். தொடுமுறை ஃபைட், காம்பட் ஃபைட்னு சொல்கிறது. இந்த ஃபைட் வந்து தொடுமுறை அடிப்படை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் சிலம்பம் ஒருத்தரை அடித்து வீழ்த்தியறத வெற்றி. அப்போ அது வந்து இப்போ ஒரு அடித்து அவருக்கான உபாதைகள் உள்ளாகும் போது அவர் அடுத்த கட்டத்துக்கு சிலம்பத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ அதை மாற்றி தொடுமுறை, அதாவது டச்சிங் சிஸ்டம், தொட்டு எடுப்பதற்காக புள்ளி வழங்கக்கூடிய ஒரு முறை. அதை அந்த புள்ளிகள் அடிப்படையில் வெற்றியை தீர்மானிப்போம். அடுத்து நெடுங்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, இரட்டை நடுக்கம்பு வீச்சு, ஒற்றை சுருள்வாள் வீச்சு, இரட்டை சுருள்வாள் வீச்சு, வேல்கம்பு வீச்சு, மடு அல்லது மான் கொம்புன்னு சொல்லப்படுறது
விளையாட்டு. அப்படி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தனியாக அறுப்பு, உடான், கிறுக்கி போன்ற பல்வேறு பிரிவுகள் அடிப்படையில் அங்கே கால்மானம், அதாவது பாதச்சுவடுகளை கால்மானம் அடிப்படையில் அவருக்கு புள்ளிகள் வழங்கப்படுது. பொதுவாக வந்து அன்றைய காலகட்டத்தில் இது வந்து ஒரு பரம்பரையாக எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வந்து ஊறி போன ஒன்றி போன ஒரு போர்க்கலை. இப்போது அது விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டாலும் கூட ஆண்கள் அதிகமாக வந்து இந்த சிலம்பம் என்றதில் வந்து அதிகமாக வந்து ஈடுபட்டார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பெண்களும் அதில் நிறைய வகிபங்கு வந்து வகிச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த சிலம்பத்தை கற்றுக்கொள்றதுல பெண்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அதிகமான பெண்கள் சிலம்பம் கற்றுக்கிறாங்க. எல்லா பிரதேசங்களும் பார்க்கும்போது அதில் விளையாடும் போது ஆண்கள் விளையாடுறதை விட பெண்களுடைய சிலம்பத்தை பார்க்கும்போது அழகா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நிறைய இப்போ சிலம்பம் பிள்ளைகள் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ பிள்ளைகளோட பாடசாலை மட்டும் கிடையாது, பெரிய 35-40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் வந்து இப்போ சிலம்பம் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது யோகா மாதிரி இது ஒரு மெடிடேஷன், இது பண்ணுறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதிகமான பெண்கள் சிலம்பம் கற்றுக்க வராங்க. இன்றைக்கி எல்லா பிரதேசங்களிலும் இருந்து சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி ஆரம்ப கால மாதிரி ஒரு சிலம்பத்தை கற்றுக்கொள்ளணும் அல்லது தன்னுடைய ஆளுமையான ஒரு ஆளை உருவாக்கிறதுக்காக சிலம்பத்தை பெண்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறாங்க. ஒரு ஆண் சிலம்பத்தை கற்றுக்கொள்றதுக்கும் ஒரு பெண் சிலம்பத்தை கற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஒரு ஆணினுடைய உடல்வாக்குன்றது சிலம்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தன்னை இசைவாக்கம் அடைய செய்யும். ஆனால் ஒரு பெண்ணினுடைய உடல்வாக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அடைகிறதுக்கு ஏதாவது சவால் இருக்கா இந்த சிலம்ப கலையை பொறுத்த வரைக்கும்? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிறைய தற்காப்பு கலைகள் அப்படிங்கும்போது உடல் கடினமாக இருக்க வேண்டும் அல்லது தன்னை தற்காத்து கொள்ளுவதற்கான நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு நாம் பலமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டமைப்பை தாண்டி சிலம்பத்தை பொறுத்தளவில் இலகுவான ஒரு மென்மையான ஒரு ஆளாக கூட என்னென்னா மைய அழுத்த புள்ளிகள், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதுகளை தொடுமுறை அடிப்படையில் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய நுட்பங்களை கொண்டது சிலம்பம். நீங்கள் சிலம்பத்தில் உள்ள நுட்ப முறைகளை பார்க்கும்போது உலகத்தில் வேறு எந்த தற்காப்புகளும் இல்லாத பல்வேறு நுட்பங்கள் சிலம்பத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அதனால் இந்த நுணுக்கமாக தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியதாகவும் இலகுவாக ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு முனிவர் சொல்கிறாரு எப்படின்னா, ஒரு பலமான சிங்கத்தை ஒரு ஓநாய் வந்து ஒரு சின்ன உருவமான ஓநாய் சிங்கத்தை வெற்றி கொள்ளுது. ஏன்னா அது சரியான டெக்னிக்ஸை பயன்படுத்துது. அது மாதிரி சிலம்பத்தில் அதிகமான நுட்பங்கள் இருக்குது. அந்த நுட்பங்களை படிச்சுட்டா ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய மாதிரி கட்டமைப்பில் அந்த சிலம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ சாதாரண இப்போ சிலம்பம் அப்படிங்கும்போது ஒரு 80 வயது ஆகிட்டாலும், இப்போ எங்களுடைய இலங்கை சிலம்ப சமயத்துடைய தலைவர் 82 வயசு கந்தசாமி நாயுடு இன்றைக்கும் சிலம்பம் பண்ணுவார், நிறைய டெக்னிக்ஸ் பண்ணுவார். என்னென்னா அவருக்கு அந்த சிலம்பத்தினுடைய ஆழம் தெரியும். அப்போ அதை வச்சுட்டு என்ன செய்யலாம்னா இலகுவாக தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகும். சிலம்பத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நீங்கள் 3-4 வயதுலேருந்தே சிலம்பத்தை ஆரம்பிக்கலாம். சிலம்பம் வயது எல்லை கிடையாது. சிலம்பம் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். 3 வயதுலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து முறையாக படித்து கொள்றதுக்கும் அதில் இருக்கின்ற நுணுக்கங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கும் இலவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வாரீங்க, அப்படித்தானே? எந்த வயதுலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த வயசுல தான் ஒரு 3-4 வயதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் எந்த வயசுலையும் ஸ்டார்ட். இப்போ 3 வயது அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ அதனுடைய விருப்பமும் ஆர்வம் பெற்றோர்களுக்கு தான் இருக்கும். பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்னா 3 வயதுல ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போய் அவங்க சிலம்பத்தை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு வயது வரும்போது அந்த பிள்ளைக்கு அதன் மீதான ஒரு ஈர்ப்பும் காதலும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஓர்மம் வந்ததுக்கு அப்புறமா வந்து சிலம்பத்தை படிக்கணும், அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் என்ற ஒரு தேவை வந்து இருக்குது. எனவே இந்த 3 வயதுல ஒரு பிள்ளை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப சாதாரணமா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பேசின மாதிரி சிலம்பம் என்றது பரம்பரை வழியாக கடத்தப்படுகின்ற ஒன்று. நீங்கள் 4 வயதில் ஆரம்பிச்சேன் என்று சொன்னீங்க. எனவே தாத்தா தான் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னீங்க. எனவே பரம்பரை வழியாக நாங்கள் சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். நாங்கள் அதில் அந்த விளையாட்டை வந்து கற்றுக்கொள்றதுல அதில் இருக்கிற நுணுக்கங்களை வந்து பார்த்து கொள்றதுல எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் பரம்பரை வழியாக கடத்தப்படாத ஒரு நபருக்கு
அது பற்றியதான விஷயமே தெரியாத ஒருத்தர், ஆனா ஒரு பெற்றோர் வந்து ஆசைப்படுறாங்க சிலம்பம் வந்து கற்றுக்கொள்ளணும், என்னுடைய பிள்ளைக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி. அந்த ஆர்வத்தை எப்படி வந்து எடுத்துக்கொள்றது? இல்லை, என்னன்னா சிலம்பம் படிக்கிறதுக்கு கட்டாயம் பரம்பரையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையுமே கிடையாது. அதுக்கான ட்ரைனிங் மெத்தட்ஸ் இலகுபடுத்தப்பட்டிருக்கு. அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து இப்போ பரதநாட்டியம் ஆடணும்னா பரம்பரையாக பரதநாட்டியம் ஆடணுங்கிற கட்டாயம் கிடையாது. பரம்பரையில் யாருக்கும் பரதநாட்டியம் தெரியாட்டி நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுக்கான அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போது தமிழர்களே கிடையாதவர்களே சிலம்பத்தை நல்லா பண்ணுறாங்க. இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா வேறு மொழிக்காரர்கள் சிலம்பத்தை தமிழர்களை விட சிறப்பாக பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கான அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய முறைகள் சரியான ஒரு ஆசானிடம், சரியாக அதை பயிற்றுவிக்கக்கூடிய நுட்ப முறை தெரிந்த ஒரு ஆசானிடம் போயிட்டு ட்ரெயின் பண்ணுவோமா இருந்தால் அந்த சின்ன வயசுலேருந்து, ஏன்னா அதில் நிறைய படிமுறைகள் இருக்குது. மெய்ப்பாடம், உடற்கட்டுப்பாடம், அப்படி 6 உடற்பயிற்சியிலேருந்து ஒவ்வொரு படிமுறையாக அழகாக செய்து வரும்போது அவங்க இலகுவாக அதை கற்றுக்கொள்ளலாம். இலங்கையில இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்கின்றவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு? ஆரம்ப காலத்தில் மிக குறைவாக இருந்தது. இப்போது நாங்கள் பல்வேறு சர்வதேச போட்டிகள்லையும் தேசிய மட்ட போட்டிகள்லையும் அல்லது இலங்கையில் அதற்கான அங்கீகாரங்கள் வழங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதிகமானவர்கள் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடும் போது விருதுகளும் அங்கீகாரங்களும் கைதட்டல்களும் எங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பயணிக்க உத்வேகம் அளிக்கும். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் சின்ன வயசுல இருந்து சிலம்பத்தை கற்றுக்கொண்டு வாரீங்க பரம்பரையாக. இப்போது சிலம்ப சம்மேளனம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறீங்க இலங்கையில். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் இதுவரைக்கும் இந்த சிலம்பம் சார்ந்த நுட்பங்களில், கலைகளில், போட்டிகளில் நீங்க பெற்ற விருதுகள் அப்படின்னு சொன்னாங்க. இலங்கை அரசினோட இலங்கையில வந்து சிலம்ப கலைக்காக ஒரே ஒரு அரசு விருது தான் வழங்கப்பட்டிருக்கு இதுவரை காலமும் சிலம்பத்தை அரசு விருதுகள் கேட்டகரியில் சேர்த்துக்கிட்டதே கிடையாது. ஒரே ஒரு அரசு விருது வழங்கியிருக்காங்க 2019ஆம் ஆண்டு, அதை நான் பெற்றுக்கொண்டேன். அது இல்லாமல் கலாரத்ன விபூஷணம் பெற்றுக்கொண்டேன். அடுத்து ருத்ரா சிலம்ப விருது பெற்றுக்கொண்டேன். அடுத்து நாம் தமிழர் சிலம்ப விருதுகளை பெற்றுக்கொண்டேன். அடுத்து இந்தியாவில் GWR சர்வதேச சிலம்ப ஆசான் விருதுகளை பெற்றுக்கொண்டேன். இப்படி பல்வேறு விருதுகளை பெற்றுக்கொண்டேன். ஓகே, இன்னும் விருதுகள் வந்து கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம வேலையை சரியாக செய்யணும். நம்ம சமூகத்துக்கு இதை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு கடமை தான். விருதுகளுக்காக இல்லை, இதை நாம் கொண்டு சேர்க்காட்டி அடுத்த தலைமுறைக்கு யார் இது கொண்டு போய் கொடுக்கறது? அப்போ அது யாரோ ஒரு கலையை நம்மலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இது என்னுடைய தாய் கலை, எனக்கு அந்த உரிமை இருக்குது, அதை வளர்க்கணும். அப்போ நான் வேலையை செஞ்சிட்ருக்கேன். நான் என்னென்னா அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கணும். எனக்கு ஒரு விருப்பம் என்னென்னா எல்லா தமிழர்களும் இதை கற்றுக்கொள்ளணும். தமிழர்களில் உலகம் முழுக்க தமிழர்கள் உலகத்தில் பழமையான கலையை கொண்டிருந்தார்கள், பழமையான வீரத்தை கொண்டிருந்தவர்கள்னு சொல்லி உலகத்துக்கு பறைசாற்றணும். நிச்சயமாக எங்களுடைய பாரம்பரியத்தோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் வந்து பின்னிப்பிணைந்த வீர விளையாட்டுகள் வந்து நிறைய வந்து காணப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் சிலம்பத்துக்கும் ஒரு மிக முக்கியமான தனித்துவமான அடையாளம் வந்து காணப்படுகிறது. எப்பயுமே வந்து சில விஷயங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தோடு ஒன்றி போன விஷயங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்படுகின்ற போது அந்த தலைமுறையினர் அதை சரியாக புரிந்து கொண்டு அந்த கலையை சரியாக கற்றார்களாக இருந்தால் அதுவே உங்கள் மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருது வந்து கிடைத்த மாதிரி வந்து இருக்கும். எனவே அந்த மாதிரியான பல விஷயங்களை உங்களுடைய வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும், நிறைய பேர் அதை இன்னும் ஆழமாகவும் அதை நுணுக்கமாகவும் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆவலும் தேடலும் நிறைய பேருக்குள்ள வந்து இருக்கிற நேரத்தில் அதை அவங்க வந்து கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். எனவே இவ்வளவு நேரமும் இந்த சிலம்பம் சார்ந்த விஷயங்களில் பல விடயங்களை எங்களோடு வந்து பேசினதுக்கும் அது சார்ந்த பல விடயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் இலங்கையில் சிலம்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இப்போது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பின்பற்றுறாங்க, போட்டிகள் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆதவன் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி. சிலம்பம் எமது அடையாளம், சிலம்பம் எமது பாரம்பரியம், சிலம்பம் எமது கலை, சிலம்பம் எமது வீரம். பயில்வோம், பாதுகாப்போம். நன்றி.